ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பெண்டன்ட் வாங்குறேன்னு. ஸோ அதோட ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கோல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? நான் உண்டியல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உண்டியலில் சேவ் பண்ண அமௌண்ட் 13,190 rupees இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஸோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு நான் ஏதாவது ஒரு காயின் அப்படின்னு வாங்குவேன். ஸோ இந்த டைம் 13,000 இருக்கிறதுனால மேலே போட்டு நான் ஒரு 2 கிராமில் நம்ம பெண்டன்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைய ரேட்டு 10,600 rupees per gram ஃப்ரெண்ட்ஸ். 24 அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன். 9/24/2025 அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி கோல்ட் ரேட் படி பெர் கிராம் 10,600 rupees ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ ஒரு பவுன் எடுக்கணுன்னா செய்கூலி சேதாரம்னு ஒரு 1 lakh வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கிராம் உங்களுக்கு 25,000 அரவுண்டு வந்துருச்சு. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு விற்கிற விலைக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கோல்ட் ரேட் அதிகமாக ஆனாலும் நமக்கு நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் 1/2 கிராம் 1 கிராம் 100 மில்லியில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டியில். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 100 rupees டெய்லி நீங்கள் எடுத்து ஒரு சேவிங்ஸில் போட்டால் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண அமௌண்ட்டு உண்டியலில் இருக்குது. ஸோ அந்த உண்டியல் அமௌண்ட் நான் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காவது ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸோ வேறு ஸ்கூல் ஃபீஸு அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது கோல்டு காயின் அப்படி தான் வாங்குவேன். ஸோ இந்த டைமும் கோல்டு காயின் வாங்கினது இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் 13,000 இருந்தது. மேலே நான் போட்டு உங்களுக்கு நான் 2 கிராமில் பெண்டன்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 2,600 சம்திங் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் கொஞ்சம் லெஸ் பண்ணி 26,000 டோட்டலாக வந்துச்சு. நான் இப்போ ஃபைனலாக 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 2 கிராமு 110 மில்லி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதான பெண்டன்ட் ஷாப்பிங். ஸோ உங்களுக்கு இந்த பெண்டன்ட் டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணது 25,000க்கு 2 கிராம் 110 மில்லி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்டு சேவிங்ஸ் நீங்கள் சிட்டாகவே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் இதெல்லாமே போகாது. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நான் சீட் போட்டு இப்போ 7 மந்த் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 மந்த் பேலன்ஸ் இருக்குது. 4 மந்த் பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பே பண்ணேன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களுக்கு போடுறேன். கோல்டு சேவிங் வீடியோஸ் அப்புறம் மணி சேவிங் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். கோல்டு எப்படி நான் சேவ் பண்ணேன் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு சேவிங்ஸ்க்கு அந்த மெத்தடை வச்சு தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கோல்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு அவசர தேவை அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்ஜென்ட்டுனா கோல்டை வச்சு நம்ம மணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பென்ஸை மாதம் நிறைய செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மி பண்ணாலே நம்ம கண்டிப்பாக ஈஸியாக மணியை சேவ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு சிறுக சிறுக சேர்த்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பொண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இன்னைய டேலேருந்து என் கூடவே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு உண்டியல் சேவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்டியலில் சேவ் பண்ணுற மணி
அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து நிறைய கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் அமௌண்ட் ஒரு குவார்ட்டர் பார்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து தனியாக சேவிங்ஸ்னு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த அமௌண்ட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு முன்னாடி எடுத்து வச்சு சேவிங்ஸ்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு பேலன்ஸ் அமௌண்ட்டில் செலவு பண்ணிங்கன்னா கிராஜுவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மந்த்லி உங்களுக்கு ஃபுல்லாக ரன் பண்ணும்போது லாஸ்ட்டு மந்த் எண்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே மணி வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ ஏன்னா மந்த் எண்டுங்கும் போது ஸோ அதை வச்சு இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை கொஞ்சோண்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய க்ராசரியில் நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணுன்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பட்ஜெட் போட்டு பண்ணணும். பட்ஜெட் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம வந்து பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ நீங்களாம் எந்த மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணுறீங்க, எப்படி வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெண்டன்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 1 lakhs கணக்கில் போயிட்டுருக்கு ஒரு பவுன் எடுக்க. அப்போல்லாம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் கோல்டு ரேட் வந்து ஹெவியாக ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 1/2 கிராம் 1 கிராம் அப்படின்னு மந்த்லி சேவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இயர்லி வந்து 1 பவுன் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராம் சேர்த்து வச்சாலுமே. ஸோ வந்து நம்ம வந்து மொத்தமாக நம்மளால் காசு சேர்த்து எடுக்கணுங்கும் போதெல்லாம் ரேட்டு வந்து ஹெவியாகிடும். அப்போ எடுக்க முடியாது. ஸோ அன்னைய ரேட்டில் நீங்கள் வந்து போய் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கா, போய் கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அமௌண்ட் இருக்கா, கோல்டு காயின் வாங்கிட்டு வாங்க. டோட்டலாக உங்களுக்கு எந்த ஜுவல்லரியாக வேணுமோ ஒரு கொஞ்சம் பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் காயின் சேர்த்துட்டு அதை மாற்றிட்டு நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் டோட்டல் அமௌண்ட் சேர்த்துட்டு ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த அமௌண்ட்டு செலவாயிடும். ஏன்னா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணி வைப்போம், அது வந்து வாங்கலான்னு. அது வந்து வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு வந்து அது யூஸ் பண்ணுற மாதிரி வருது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கோல்டு வந்து அன்னன்னைக்கு நீங்கள் வந்து எப்போ உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கோ, எப்படி மந்த்லி இருக்கோ, நீங்கள் வந்து அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணி கோல்டு காயினை வாங்கிடுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு நான் வந்து வாங்கினது கோல்டு பெண்டன்ட் ஷாப்பிங் வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ விலாக், லைஃப் ஸ்டைல், குக்கிங்ஸ் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.